இன்னைக்கு ஹலோ ஃபுட்டிஸ் தமிழ்ல ரொம்ப ஹெல்தியா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா செய்யக்கூடிய வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். முதல்ல கடாயில 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 6லேருந்து 7 பல்லு பூண்டு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 6, 7 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஒரு தடவை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இங்கு சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் எல்லாம் நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறமா 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். ஒரு தடவை எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கள், பச்சை பயிரெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு வேக வச்ச பச்சைப்பயிர் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு தேங்காய் கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா சூப்பராக கலந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதும். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக, ஹெல்த்தியாக வீட்டிலேயே செய்யக்கூடிய வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.